இந்த பூவை பிச்சுட்டு போய் ஆத்தாவுக்கு போட்டுற வேண்டியதுதான். பிச்சாச்சுங்க, 2 பூ பிச்சாச்சு, இது போதும். நேற்று கொஞ்சம் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்களா, இந்த பன்னு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. வர நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அந்தாண்டு தான் சாப்பிட்ணும். வாஷ் பண்ணி வச்சு இப்போ டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் நல்லா தான் இருக்குது ரைஸ். அப்புறம் சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இந்தமாரி கஞ்செலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நைட்டே கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சாச்சுன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் நானும் அம்மாவை தான் இன்ட்ரோ கொடுப்போம். இன்றைக்கி ஏன் நான் தனியாக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நேற்றே அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா இறந்து இதோட 1 வருஷம் ஆகுதா, அதுக்காக திதி கொடுக்குறதுக்காக போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அண்ணன், அண்ணி, திவி எல்லாமே போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியாக இருக்கேனா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சிட்டு இதோட போய் நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன வேலை பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக ரூமை கூட்டிப்போம். ரூமில் மேக்ஸிமம் மண் இருக்காது, இங்கே தான் மண் நிறையா இருக்கும். இதில் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். கிச்சன் உள்ளே போகும். கிச்சனில் கொஞ்சம் மண் கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, குப்பை இருக்குது, குப்பையை போய் கொட்டணும். பாருங்கள், அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துங்க. அம்மா இருந்துட்டால் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, நம்மளுக்கு வேலை மிச்சமாகிடும். ஏன்னா வந்து எனக்கு வீடு சுத்தமாக அதை தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அப்படியே ஒட்டடை இருந்தாலும் தட்டி விட்டுருப்போம். இந்த பாருங்க, ஆத்தா ஃபோட்டோ. இவங்க செத்து 3 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். போய் பூ வைக்கணும் ஆத்தாவுக்கு. வீட்டை கூட்டிகிட்டு செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் நியூ செப்பல். இந்த பாரு, இங்கெல்லாம் மண் நிறையா இருக்காது. ஏன்னா திவிலாம் இருந்தான்னா வெளில போயிட்டு வருவோம், மண் நிறையா இருக்கும். இந்த மேட்டு போட்டாச்சுன்னா மேக்ஸிமம் மண் உள்ளே போகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வீடை கூட்டியாச்சு. இதோட கொஞ்சம் வெளில தான் இருக்குது. அதை கூட்டிகிட்டு போய் கிச்சனில் என்ன வேலை இருக்கோ அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளில ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சா. கிச்சனில் ஏன் எல்லா பாத்திரம் விளக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே விளக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம தான் விளக்கி ஆகணும். ஏன்னா அம்மாவும் இல்லையா, நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, ரைஸ் வந்து அம்மா நிறைய வடிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1 மணிக்கு மேலே தான் போகலான்னு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா திவ்யை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னு சொன்னாங்களா, அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிட்டாங்க. அதனால் யாருமே இங்கே சாப்பிட்லையா. ரைஸ் வந்து நிறைய இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வச்சுட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த நீராரெலாம் குடித்தா கொஞ்சம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு.
அதனால் கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுருந்தேன். குழம்பும் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா அதில் முட்டைலாம் போட்டு வச்சுருந்தாங்களா, நான் 2 முட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி ஒரு 2 முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நைட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ காமிக்கிறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ குழம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் காலையில் இன்னும் ஹீட் பண்ணல. இதை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சு குழம்பை போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சேன்னா குழம்பு கொஞ்சம் வீணாக போகாது. பாருங்கள், குழம்பு இது ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ குழம்பு வைப்பாங்களா? எல்லாம் இருந்தால் இவ்வளோ குழம்பு வைக்கலாம். நான் ஒரு ஆள் இவ்வளோவெல்லாம் சாப்பிடவும் மாட்டேன். கொஞ்சோண்டு தான் ரைஸ் சாப்பிடுவோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதேமாரி பாருங்களேன், ரைஸை எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரைஸ் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ ரைஸ் இருக்குது. அதை நைட்டே நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை பாருங்கள், இன்னும் வீணாக போகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா தான் இருக்குது ரைஸ். அப்புறம் சூப்பராக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்தமாரி கஞ்செலாம் இருந்துச்சுன்னா அதை நைட்டே கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சாச்சுன்னா அது காலையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதேமாரி இந்த தண்ணி குடித்தாலும் உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் நிறையா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண குழம்பை ஹீட் பண்ணிவிட்டு இந்த நீராரத்தை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நம்ம 2 வேளைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ ரைஸ் இருக்கா, இதை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு ஒரு பழம் வாங்கி வச்சுருக்கேன், தர்பூசணி. இதையும் சாப்பிட்லான்னு. இந்த பாருங்க, குழம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு சுண்டை குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி முட்டையை எனக்கு இந்தமாரி குழம்புல அவிச்சு போட்டால் தான் பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறுசாக அவிச்சேன்னா அது ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்படி சாப்பிட்டோன்னா அது காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ அம்மா இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஹீட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருவாங்க. நம்ம இதோட சாப்பிட்ற வேலை தான் இருக்கும். இப்போ அம்மா இல்லாதனால நம்ம தான் பண்ணி ஆகணும். இந்த குழம்ப வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம 2 நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம், வீணாகவும் போகாது. நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு வாட்டி ஹீட் பண்ணிடணும். அதேமாரி நம்ம சாப்பிட்றப்போ ஒரு டைம் ஹீட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடும். மூடிட்டு ரைஸ் இருக்குது, ரைஸ் எடுத்து அதையும் மூடிடும். எனக்கு குக்கரில் சாப்பாடே வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன குக்கரில் கூட வச்சுருவேன், பெருசில் அளவு தெரியாது. பாருங்கள், அடுத்தது பாத்திரத்தெல்லாம் விளக்கி நைட்டே வச்சுட்டேன். ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட போய் நம்ம கொஞ்சம் நீராரம் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் வேலை பார்த்ததுனால. பாருங்கள், நீராரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன்னா அந்த கஞ்சியில் இருக்கிற நீராரம், அந்த மோர் போட்டது, அதை அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு ஆத்தாவுக்கு போய் செம்பருத்தி இலை பிச்சிரும். காலையிலே இந்த நீராரெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த தயிர் ஊற்றி நைட்டு ஊற்றின தயிர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஃபுல்லாக ஒரு மோர் குடித்தோன்னா உடம்பே கொஞ்சம் கூலிங்காக ஆன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் செம்பருத்தி இலையை பிச்சிடுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி இலை இருக்குமா இல்லையான்னு என்னன்னே தெரியல. பார்த்தா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பூவை பிச்சுட்டு போய் ஆத்தாவுக்கு போட்டுற வேண்டியது தான். பிச்சாச்சுங்க, 2 பூ பிச்சாச்சு, இது போதும். பார்த்தா இதோ ஒரு பூ இருக்குங்க, இந்த கலர் செம்மையாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆத்தா ஃபோட்டோவுக்கு வச்சிட வேண்டியதான். காலையிலேயே பூவை வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு, 2 பூ.
சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. வச்சு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நேற்று கொஞ்சம் நான் ஸ்வீட் வாங்கியிருந்தேன். இந்த பாருங்களா, இந்த பன்னு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. வர கேக் எப்படி இருக்குன்னு இதை அப்படியே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு இனிப்பு வந்து ஓவராக பிடிக்காது. இனிப்பு கம்மியாக இருந்தால் நான் எவ்வளோ வேணால் சாப்பிட்ருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு சாப்பிட்டாச்சா? அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாருங்கள், கொய்யாக்காய் இருக்குது. பெருசாக நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சின்னதாகவே எடுத்துப்போம். இந்த இது நம்மளுக்கு போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து. ஃபஸ்ட்டு கொய்யாக்காவை வாஷ் பண்ணிப்போம். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அந்தாண்ட தான் சாப்பிட்ணும். வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஒரு காலையிலே ஒரு கொய்யாக்காய். கொய்யாக்காய் வந்து காயாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதேமாரி சுகர் இருக்கிறவங்க கொய்யாக்காய் நிறையா எடுத்துக்கிட்டால் நல்லது உடம்புக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது பழமாக இருக்கா, செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வேஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த பக்கெட்டில் போட்டு அதை போய் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களாம், இந்த இருக்குது பாருங்கள், இந்த பக்கெட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்குது. இதை போய் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குப்பையெல்லாம் கொட்டியாச்சு, வீடெல்லாம் கொட்டியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா வேலை முடியல, அதை பார்க்காமையே கிடக்குன்னு அப்படின்னு தோணும். ஏன்னா நைட்டே வந்து நான் பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுனால கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. காலையில் இந்த குழம்பு ஹீட் பண்ணுறது சின்ன சின்ன வேலை தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து நம்ம மோர் குடித்தாச்சு, அதேமாதிரி கேக்கும் சாப்பிட்டாச்சு, ஒரு கொய்யாக்காவும் சாப்பிட்டாச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்லாம். அம்மா இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா இல்லாதனால நம்ம கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 8 மணிக்குள்ளே தான் சாப்பிட்ணும். ஏன்னா லேட்டாக சாப்பிட்டோன்னா அல்சர் வந்துடும். அதனால் நம்ம நேரத்தோட சாப்பிட்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதேமாரி நேரத்தோட சாப்பிடுங்க. அம்மா வந்து நாளைக்கு தான் ஊருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவசமே இப்போ தான் முடிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சாப்பாடை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி ஆகணும். ஏன்னா குழம்பு இருக்கா, நம்ம கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சுக்கிது நைட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலை ஒர்க்கு. அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ தான் எனக்கே தோணுது. இவ்வளோ நாள் நான் ஃப்ரீயாக இருந்து பழகிட்டேனா, அதனால் இப்போ தான் அந்த கஷ்டம்லாம் தெரியுது. இது ஒரு கஷ்டமே கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை தான். இதோட மெயினான வேலைலாம் இருக்குது. போய் துணியெல்லாம் துவைக்கணும். அதேமாரி வாஷிங் மிஷினில் அம்மா புடவெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு அடுத்து நம்ம குளிச்சுட்டு இதோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.